சிறு வயது குழந்தைகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி குடுக்கலாமா டாக்டர்? அப்படி குடுக்கலாம் என்றால் எத்தனை வயதிலிருந்து ஆரம்பிக்கலாம் டாக்டர் ஸ்டெம் செல் தெரப்பி? ஸ்டெம் செல் தெரப்பி சிறு வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதில் எத்தனை வயசுன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பிறக்காத குழந்தைக்கு கூட ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஊரில் சிஎம்சி வெள்ளூரில் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே, குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அதற்கு ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பெர்ஃபெக்டா அப்படிங்கிற ஒரு எலும்பு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு வியாதி. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கருவுக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த எலும்புகள்லாம் அந்த மூமெண்ட்ஸில் குழந்தை மூவ் ஆகும்போதே உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாக் பீஸ் மாதிரி வீக்காக இருக்கும். இதுக்கு பேர் ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பெர்ஃபெக்டா. அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு குழந்தைய நல்லா இருக்கான்னு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த பிள்ளைக்கு 4 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்குது வயிற்றுக்குள்ளேயே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது இந்த வியாதிக்கு இன்னைய வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த குழந்தை பிறந்த பிறகும் அதுக்கு திருப்பி திருப்பி எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பிடிச்சி தூக்கும்பொழுது, குழந்தைய தூக்கும் பொழுதே அந்த வெயிட்லேயே கால் எலும்பு உடையும், கை எலும்பு உடையும். அது உடைய அதை திருப்பி நேர வச்சு ஒரு பிளேட் வச்சோ ஒரு இது வச்சோ அதை கூடுவதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் செய்கிறோமே தவிர அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் இன்று வரை இல்லை. ஆனால் முதல் முறையாக ஸ்டெம் செல் தெரப்பி மூலம் சிஎம்சி வெள்ளூரில் இந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு ஸ்டெம் செல் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் ட்ரையல் நடத்தியிருக்காங்க. இது சிஎம்சி வெள்ளூரும் ஸ்வீடன் நாட்டில் உள்ள கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து செய்த மல்டி சென்டர் ட்ரையல். இந்த ட்ரையலில் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுதே இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இல்லாத மற்றொரு குழந்தையினுடைய ஸ்டெம் செல்லை எடுத்து அதை இந்த குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே அதனுடைய அம்பலைக்கல் வெயின் அதுக்குள்ளே இந்த ஸ்டெம் செல்லை செலுத்தியிருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு 1 வயசு 2 வயசு 3 வயசு அது மாதிரி 4 முறை அந்த பெரிய பிக் போன்ஸ் ஆர் லாங் போன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கையினுடைய எலும்பு, காலினுடைய தொடை எலும்பு, அது மாதிரி லாங் போன்ஸில் அதே ஸ்டெம் செல்லை எந்த ஸ்டெம் செல்லை வயிற்றில் இருக்கும் பொழுது கொடுத்தாங்களோ அதே ஸ்டெம் செல்ஸை மீண்டும் எலும்பின் உள்பகுதியில் செலுத்தி இன்ட்ரா ஆஷியஸ் ஸ்டெம் செல் தெரப்பி இன்ஜெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு மீண்டும் 5 வருடங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் அந்த குழந்தைகளுக்கு எலும்பு முறிவு ஏற்படவில்லை. மற்ற குழந்தைகளை போல் அதுங்களோட விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசில் ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய ஜெனட்டிக் டிசீஸை இன்ட்ரா யூட்ரைனாவே ஸ்டெம் செல் தெரப்பி மூலம் குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சிஎம்சி வெள்ளூர் மருத்துவர்கள் ஆல்ரெடி நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர குழந்தைகளுக்கு எத்தனை வயசு, சிறு வயதிலிருந்தே 1 வயசு 2 வயசு 3 வயதில் ஏற்படக்கூடிய பலவிதமான வியாதிகளுக்கு, தீராத வியாதிகளுக்கு, கேன்சருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதுவுமே தமிழ்நாட்டிலையுமே சிஎம்சி வெள்ளூர் தவிர மற்ற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அது மாதிரி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் ஸ்டெம் செல் தெரப்பி பல இடங்களில் கொடுத்து வரப்படுகிறது. இது இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி இன்று வரை அளிக்கப்பட்டு வருகிறது.